கண்டிப்பா சார், பெரும்பான்மையா அடிப்போம் சார். 200+ வருவோம் சார் கண்டிப்பா. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒன்றியம் நகரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார். நம்ம ஹார்ட் ஒர்க் தான் சார். தளபதி ஒரு முகம், நம்ம ஹார்ட் ஒர்க், மற்றபடி எதுவும் இல்லை. பப்ளிக் வந்து தளபதியை மூஞ்சி பார்த்து ஓட்டு போடுறாங்க. இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் வந்து மாற்றம் வேணும்னு பாக்குறாங்க, எதிர்பார்க்கறாங்க. இந்த மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறவங்க வந்து இங்க இருக்கிறவங்க 90% இப்ப எதிர்பார்க்கறாங்க. அப்ப வந்து கண்டிப்பா வந்து வெற்றி நமக்கு தான் உறுதியா இருக்கு. நம்ம சார் பேசிக் நீட்ஸே இல்லை சார். இங்க நான் எல்லா இடத்துல இப்ப நான் எல்லாம் நிறைய மீடியா கேட்கறாங்க. ஒன்றியத்துல எல்லாம் நார்மல் லைஃப் ஸ்டைலே சரியில்லை. அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதுவே சரியில்லை. பேசிக் நீட்ஸ் என்ன இருக்கு? தண்ணி, வாட்டர், ரோட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில இடத்துல எல்லாம் ஆதார் கார்டே இல்லை. யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பாக்கும் இல்லை, அவங்க சன்னுக்கும் இல்லை. அவங்க ஒரு பேங்க், அவங்க எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ பேங்க் லோன் எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நிறைய இடத்துல நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்த பிறகுதான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பா எல்லாமே மாற்றுவோம். இந்த முறை உங்க கட்சி வாட்சி போடுமா சார்? என்ன சார்? இந்த முறை கண்டிப்பா சார், பெரும்பான்மையா அடிப்போம் சார். 200+ வருவோம் சார் கண்டிப்பா. சார் அப்படி எவ்வளவு லீடுன்னு கேட்டா நான் எப்படி சொல்றேன்? ஆனா கண்டிப்பா ரொம்ப நல்ல லீட்ல அடிக்கும். கண்டிப்பா வின் பண்ணுவோம். வாக்குகள் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா என்ன சார்? இப்போ வாக்குகள் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா, வாய்ப்பை கொடுத்தா என்னெல்லாம் செய்யுது சார்? சார் ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை வசதிகள் தான் சார். அடிப்படை வசதிகள் சுத்தமா இல்ல. அவங்களோட அடிப்படை வசதி, பட்டா, ரோடு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி சொன்ன மாதிரி இந்த அடிப்படை வசதிகள் முதல்ல நான் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஒருத்தரோடையும் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு உண்டான இப்ப யூஸ்வலா வந்து நம்ம கட்சியிலேயே நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. அந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பெண்களுக்கு உண்டான சேஃப்டி, குழந்தைகளுக்கு உண்டான எஜுகேஷன், ஃப்ரீ, நமக்கு இந்த கேஸ், இந்த இதெல்லாம் சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து நம்ம கொடுப்போம். நம்ம இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நோட்டீஸ்லேயே போட்டு கொடுத்துன்னு இருக்கோம் மக்களுக்கெல்லாம். எல்லாரும் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்துன்னு தான் எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த தடவை ஆட்சி மாற்றம் வரும். கண்டிப்பா மெஜாரிட்டியில வின் பண்ணுவோம் நம்ம. சார் 23ஆம் தேதி எலெக்ஷன். மக்கள் வந்து காலையிலே எழுந்துச்சிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு விசில் சின்னம் பார்த்து ஓட்டு போடணும். அவங்க வந்து அப்படிதான் வருவாங்க மக்கள். நீங்க பாருங்க, காலையிலே வருவாங்க எல்லாரும் வந்து விசில் சின்னத்துக்கு வாய்க்கெடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து நீங்க 4th அன்னைக்கு ரிசல்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.